பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகத்தில் யாரும் சொல்லிராத ஒரு வார்த்தை, வேறு யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை தேடி வந்திருக்கிற, அவருடைய பாதபடியில் வந்திருக்கிற, அவருடைய அற்புதங்களை பெற வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். I will give my peace unto you. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் மகளே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தை நோக்கி பாருங்கள். சமாதானம் சமாதானம் என்று பேசுவார்கள், ஆனால் தேசங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஒரு தேசத்துக்கு உள்ளே சமாதானம் இல்லை, ஒரு மாநிலத்திற்கு உள்ளே சமாதானம் இல்லை, ஒரு ஊருக்குள்ளே சமாதானம் இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. சமாதானமற்ற சூழ்நிலைகளைத்தான் எங்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே சமாதானம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனையான காரியம். காரணம், உங்களுடைய தனிப்பட்ட உள்ளத்திலே சமாதானம் இல்லை. உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற காரியங்கள் உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. வெளியிலே சமாதானமாக இருப்பதை போல நடித்து கொள்ளுகிறோம், உள்ளத்துக்குள்ளே மெய்யான ஒரு நிம்மதி, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது சமாதானமற்ற குழப்பமான நிலைமை, ஒரு வேதனை உள்ளத்தை அழுத்துகிறது, ஒரு பயம் உள்ளத்தை அழுத்துகிறது, என்ன செய்வதென்ற கேள்வி உள்ளத்தை அழுத்துகிறது. இதற்கு என்ன செய்ய போகிறேன், அதற்கு என்ன செய்ய போகிறேன், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், நாளைக்கு என்ன சம்பவிக்கும். சமாதானமற்ற ஒரு வேதனை நிறைந்த ஒரு இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இன்றைக்கு அதிகம். உங்களுடைய உள்ளத்தில் கூட மெய்யான ஒரு பூரண சமாதானமற்ற நிலைமையில் ஒரு குழப்பத்தோட ஒரு வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுதான் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு பரிபூரண சமாதானம், ஒரு பூரணமான சமாதானம், அது தேவ சமாதானம் என் உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் வெறுகு சிலரைத்தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்பதாய். இயேசு அந்த இடத்தில் சொல்லும் பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பது இல்லை. உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமானது. உலக சமாதானம் என்பது ஒரு வெற்றி பெறும்போது உள்ளத்தில் சந்தோஷம், அப்படியே ஒரு சமாதானம் உண்டாகும், ஆனால் அது நிரந்தரமாக இருப்பது இல்லை. உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு லாபம் வந்து செழிப்பு வரும்போது ஒரு சந்தோஷம், சமாதானம் உள்ளத்தில் வரும், குடும்பத்தில் சொல்லி மகிழ்வீர்கள். ஆனால் சில நாளைக்குள்ள அது மறைந்து போய்விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும் பொழுது, ஒரு காரியம் வாய்க்கும் பொழுது மனதுக்கு ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்படுகிறது, ஆனால் அது நிரந்தரமான சமாதானமாக இருப்பது இல்லை. அடுத்த நாள் ஒரு பிரச்சனை வந்தவுடன் சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்த நேரம் ஒரு செய்தியை கேட்டவுடன் அந்த சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது அல்ல. ஆனால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. என்னுடைய சமாதானம், தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம், அதையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட சமாதானம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்.
அதான் தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே வரும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படாது. நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், ஏமாற்றங்கள், நெருக்கங்கள், வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும், அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆத்ம அமைதி, அந்த தேவ சமாதானம், அந்த இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற அந்த அமைதியை ஒருவரும் குலைத்து விட முடியாது, பாதித்து விட முடியாது. அப்படிப்பட்ட தேவ சமாதானம். இயேசுடைய சமாதானம் எப்படிப்பட்டது? படகிலே சீசர்களோடு இயேசு பிரயாணப்படுகிறார். அப்பொழுது பெரும் காற்று வீசுகிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, படகு அமிழ்ந்து விடுமோ என்கிற பயப்படுகிற சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயேசு அமைதியாய் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே எழும்புங்க, காற்று இவ்வளவு பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அவங்க இயேசுவை அவசரமாக எழுப்புகிறார்கள். இயேசு அமைதியாய் நித்திரை பண்ணுகிறார். எழுந்து பார்க்கிறார், எங்கும் காற்று பலமாய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. இயேசு பயப்படவில்லை, இயேசு கலங்கவில்லை, அவரிடத்தில் சின்ன சலன் கூட காணப்படவில்லை. ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்டு எறையாத அமைதலாயிரு என்று சொன்னார். கடல் அமைதியாகிவிட்டது, காற்று பண்டகசாலையில் அடைக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் பயந்து நடுங்கும் போது இயேசு அவ்வளவு அமைதியாய் சமாதானமாய் எழுந்து நின்று ஏன் பயப்படுறீங்க என்று கேட்கிறார். அதுதான் இயேசுவனுடைய சமாதானம். அந்த சமாதானம் நமக்குள்ளே வந்துவிட்டால், நம்மை சுற்றிலும் எத்தனை புயல் காற்று வீசினாலும், படகு அமிழத்தக்கதான சூழ்நிலை உண்டானாலும், உங்களுடைய எழுத்துக்கள் ஒரு அமைதி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? எதுக்கு அங்கலாய்க்கணும்? எதுக்கு இதை குறித்து நீங்கள் பயப்படணும்? இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த சமாதானம், இயேசுடைய சமாதானம் எப்படிப்பட்டது? அவர் கூட இருந்தவன், அவரோடு கூட உண்டவன், உறங்கினவன், கூட இருந்தவன். அவரை காட்டி கொடுக்க விரோதிகளோடு உள்ளே வருகிறான். இவர்தான் இயேசு என்று முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அவன் துரோகம் பண்ணுகிறான் என்று இயேசுவுக்கு தெரியும். தன் கூட 3.5 ஆண்டு காலம் இருந்தவன். பிள்ளை போல நேசித்தேன், அவனுக்கு அதிகாரம் கொடுத்த ஊழியத்திலெல்லாம் பயன்படுத்தினேன். அவன் தவறு செய்ய போகிறான் என்று எச்சரிப்பெல்லாம் கொடுத்தேன். ஆனாலும் அவன் நன்றி மறந்தவனாய் பணத்துக்காக என் சத்தர்களை கொண்டு வந்து என்னை காட்டி கொடுக்கிறானே என்று உணரும் பொழுது, நாம இருந்தால் எரிச்சல் வரும், கோபம் வரும், துரோகி என்று சொல்லி இருப்போம். இப்படி அநியாயம் செய்து விட்டாய் என்று நம்முடைய இருதயம் கொந்தளிக்கும். இயேசு அமைதியாக இருக்கிறார். சிநேகிதனே என்று சொல்லுகிறார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை. நான் தான் இயேசு. அமைதியாக சொல். பதஷ்டம் இல்லை, கோபம் வரவில்லை, எரிச்சல் வரவில்லை, அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்ற தடுமாற்றம் வரவில்லை. அமைதியாய் நிற்கிறார். அந்த சமாதானம் இயேசுக்குள்ளே காணப்பட்டார். அவர் தனித்து விடப்பட்டவராய் பிலாத்துக்கு முன்பாய் நின்றபோது அவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள் எங்கே? அவர் கூட இருந்து சாப்பிட்டவர்கள் எங்கே? இயேசு கிறிஸ்துவுடைய அதிசயங்களை அனுபவித்தவர்கள் எங்கே? அவருக்காக சத்தமிட அங்கே ஒருவரும் இல்லை. எல்லாரும் அவரை சிலுவையில் அறையும் என்கிற சத்தம்தான் மேலோங்கி நிற்கிறது. தனித்து விடப்பட்டவராய், கைகள் கட்டப்பட்டவராய், அநியாயமான குற்றம் சாட்டப்பட்டவராய், பொய்யான குற்றம் சாட்டப்பட்டவராய், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டவராய் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அமைதியாயிருக்கிறார். பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். நீர் ஒன்று பேசுகிறது இல்லையா? அமைதியாக நிற்கிறார். அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவில்லை. எந்த சூழ்நிலையிலும், கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலும், நண்பர்கள் நல்லவர்கள் என்று எண்ணின மக்கள் துரோகி போல செயல்பட்ட அந்த வேளையிலும் அமைதியாயிருக்கிறார். அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் கடந்து சென்ற பாதையில் தான் நீங்களும் கடந்து செல்ல வேண்டும். எனக்கு ஏற்பட்டதை போல தான் துன்பங்களும் நெருக்கங்களும் துரோகங்களும் உடைய வாழ்க்கையிலே வரும். பாடுகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும். அதற்கு மத்தியிலும் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். I will give my peace unto you. அந்த சமாதானத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படாது. அந்த சமாதானம், அதுதான் தேவ சமாதானம் என்பது. அதுதான் இயேசு கிறிஸ்து அருள்களை மெய்யான தெய்வீக சமாதானம் என்பது. இன்றைக்கு +2 எக்ஸாமில் 1 மார்க்கு கீழே வந்துட்டாலே சமாதானம் போயிடுது பிள்ளைகளுக்கு.
அதே குழப்பமாயிருது, டென்ஷன் ஆயிடுது. ஏன் எனக்கு இப்படி நடந்து செத்துடலாமான்னு தோணுது. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே. சமாதானம் பாதிக்கப்படுது. ஒரு மார்க்கில் ஒரு சின்ன தலைவலி வந்து விட்டது வீட்டுக்குள்ள, சமாதானம் பாதிக்கப்படுது. பெரிய குழப்பமாக இருக்கிறது, அமைதி போய்விடுகிறது. என்ன செய்யறது? பதஷ்டம், கலக்கம் உண்டாகிறது. ஒரு சின்ன தேவை வந்து நெருக்கின உடனே இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, ஏன் இப்படி நடக்கிறது, நான் எப்படி வாழ்வது, ஒரு பெரிய குழப்பமே சூழ்ந்து விடுகிறது. இதை விட மறித்து விட்டால் நல்லதென்று கடினமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு சின்ன பிரச்சனை பாதிப்பை உண்டாக்குகிறது. காரணம் என்ன? தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யவில்லை. சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது. அதனால பயம், கலக்கம், தூங்க முடியல, சாப்பிட மனமில்லை என்று வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகள் காரணம் உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற சின்ன சின்ன காரியம் கூட கலங்க பண்ணி விடுகிறது. இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். புயல் காற்றை அடித்தால் அந்த சமாதானம் பாதிக்கப்படாது. படகு அமிழத்தக்கதை போல பெரிய கொந்தளிப்புகள் உங்களை சுற்றில நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சமாதானம் பாதிக்கப்படாது. உங்களுக்கு விரோதமாய் உலகமே எழும்பி நின்று குற்றப்படுத்தி பொய்யான காரியங்களை சொல்லி அவமானப்படுத்தி நிந்தித்தாலும் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படாது. அப்படிப்பட்ட சமாதானம், அதுதான் ஆண்டவர் அருளுகிற தேவ சமாதானம் என்பது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் சமாதானம் தருவது இல்லை. அது நிரந்தரமானது அல்ல, அது நிலையானது அல்ல. அது சின்ன சின்ன காரியத்திலும் பாதிப்பை உண்டாக்கிவிடும். நான் கொடுக்கிற சமாதானம் எல்லா நிலைமையிலும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஆத்ம அமைதி இருக்கும். எவ்வளவு கொந்தளிப்புகள் உங்களை சுற்றில நடந்து கொண்டிருந்தாலும் நிம்மதியா தூங்கி எழும்புவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்கள். அந்த சமாதானம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். என்னால் உங்களுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தினால நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்க. ராத்திரில தூங்க முடியவில்லை. அதை நினைச்சாலே பயமா இருக்குது, கலக்கமா இருக்குது. என்ன ஆக போகுதோ? இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த தேவை, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய உள்ளத்தை கலங்க பண்ணுகிறது, நிம்மதியை கொலைத்து விடுகிறது. இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அதான் மெய்யான சமாதானம், தேவ சமாதானம். டாக்டர் பில்லி கிரஹாம் என்கிற தேவ மனிதர், உலக பிரசித்தி பெற்ற தேவ மனிதர், ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். அது ஒரு அழகான தீவு, அழகான ஒரு தேசம். பெரிய செல்வந்தர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்கு டாக்டர் பில்லி கிரஹாம் சென்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு இருக்கிற சொத்துக்கள், வருமானம் கணக்கிட முடியாது. இந்த தேவ மனிதரை குறித்து கேள்விப்பட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ண முடியுமா என்று கூட்டம் நடத்தினவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார். அவர்கள் சொன்னாங்க, பெரிய செல்வந்தர், அவர் தான் இந்த தேசத்திலேயே அவ்வளோ பிரபலமானவர். அவர் வந்து உங்களை தன் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் அவரை சந்திப்பது நல்லது என்று சொன்னார்கள். ஒரு ஆத்மா, அவருக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கிறது. ஏன் என்னை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். சரி, வருகிறேன் என்று டாக்டர் பில்லி கிரஹாம் போனார்கள். அரண்மனை மாதிரி பிரம்மாண்டமான வீடு, தங்கத்தினால் உள்ளே அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருக்கிறாரு. நிறைய கற்கள், விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறாரு. டாக்டர் பில்லி கிரஹாம் போன போது அது பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். இவ்வளவு ஆடம்பரமான ஒரு அரண்மனையை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு செல்வ செழிப்பை அதை வெளிப்படுத்துகிறாரு. உட்கார சோஃபா, அங்கே போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாற்காலிகள் எல்லாமே ஜொலிக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று அந்த அமர்ந்து அந்த செல்வந்தருக்காய் காத்திருந்தார். அந்த மனிதர் வந்தார், இவரை பார்த்து கை கொடுத்து பேசினார். டாக்டர் பில்லி கிரஹாம் எல்லாத்தையும் ஆச்சரியத்தோடு பார்ப்பதை பார்த்து அந்த செல்வந்தர் சொன்னார், இந்த அரண்மனை, இந்த ஆடம்பரம், இந்த வசதிகள், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லவா? சொன்னாங்க, உண்மைதான், நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்படி ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு இடத்தை நான் வேற எங்கே பார்த்ததில்லை. அந்த செல்வந்தர் சொன்னார், இவ்வளவு எனக்கு இருந்தோம்,
ஐ ஹேவ் நோ பீஸ் இன் மை ஹார்ட். என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதியானால் தூங்கினது இல்லை. அதனால தான் உங்களை என்னிடத்தில் நான் வரவழைத்தேன். எனக்கு சமாதானம் வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், அதற்குத்தான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ வசதி, அந்த செல்வங்கள், புகழ், பணம், சொத்துக்கள், பிஸ்னஸ் ஒன்றும் அவருக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. அவருடைய இருதயம் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்தார். உலக ஆடம்பரம், செல்வங்கள் சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. அதே தீவில் இன்னொரு ஏழை ஊழியக்காரர், அமெரிக்காவிலிருந்து மிஷினரியாய் வந்து ஊழியம் செய்கிறவர், அவரை டாக்டர் பில்லி கிரஹாம் சந்தித்தார்கள். அவர் இங்கே வசதியாய் வாழ்ந்தவர் அமெரிக்காவில். இந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்து சாதாரண ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். டாக்டர் பில்லி கிரஹாம் கேட்டார்கள், எப்படி இருக்கிற? அமெரிக்காவில் நல்ல வசதியாக நல்ல ஒரு சுபிட்சமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தீவில் வந்து இந்த சின்ன வீட்டில் இப்படி கஷ்டப்படுற, எப்படி இருக்கிறேன்னு கேட்டபோது அவர் சந்தோஷமாக சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு மன நிறைவாக இருக்குது, எப்பவுமே சந்தோஷமாக நான் இருக்கிறேன்னு சொன்னார். பெரிய கோடீஸ்வரன், அரண்மனை போன்ற பெரிய வீடு, நிம்மதி இல்லை. வசதியாக இருந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்காக தன்னை ஏழ்மையாக்கி கொண்டு சாதாரண வீட்டிலிருந்து கொண்டு ஊழியம் செய்கிறவர் சொல்கிறார், அவ்வளவு சமாதானமாக இருக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து அருளுகிற சமாதானம். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் நிலையற்றது. உலகத்தின் செல்வம், பெயர், புகழ் எல்லாமே ஒரு காலத்திலே முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இருதயத்தில் வந்துவிட்டால் அது ஒரு நிம்மதி, ஆத்தும அமைதி நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். இயேசு சொல்லுகிறார், அந்த என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சமாதானத்தின் தேவன். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்று வாசிக்கும்போது அவரை குறித்த பல பெயர்கள் சொல்லப்படுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனங்களை வாசித்தால் சமாதானத்தின் தேவன். தேவனுக்கு ஒரு அழகான பெயர், சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான பெயர், அவர் சமாதானத்தின் தேவன். அவர்தான் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை அருள முடியும். அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான, எதுவும் பாதிக்க முடியாத தெய்வீக சமாதானம் உண்டாக முடியும். அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த பொழுது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அவர் சமாதானத்தை கொடுக்க வந்த ஒரு தேவன். மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, ஒரு நிம்மதியான ஆத்ம அமைதியை கொடுப்பதற்காக வானத்திலிருந்து அந்த ஜீவனுள்ள தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் சமாதான பிரபு. அவர் தான் மெய்யான ஒரு சமாதானத்தை ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்க முடியும். அவர் சமாதானம் அருளை ஆசீர்வதிக்கிறவர். பணம் கொடுத்த சமாதானத்தை வாங்க முடியாது. உங்களுடைய செல்வங்களை அள்ளி கொடுத்த சமாதானத்தை வாங்க முடியாது. உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் உங்களையே வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு தெய்வத்தை தேடுவதனால் சமாதானத்தை நீங்கள் பெற்றுவிட முடியாது. சமாதானம் தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், அந்த சமாதானத்தின் தேவன், அவர் இலவசமாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் சமாதானம். அவர் வாக்கு கொடுக்கிறார், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் மகனே, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் மகளே என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் சமாதானத்தை அருளை இந்த உலகத்தில் வந்திருந்தால் ஏன் அன்றைக்கு சமாதானம் பாதிக்கப்படுகிறது? ஏன் மனிதனுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை? ஏன் சமாதானமற்ற சூழ்நிலை தான் எங்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்? காரணம் என்ன? ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் அதே காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாவத்திலே வாழ்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு மனிதனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்ட காரணம் என்ன? அவனுடைய பாவம். முதலாவது ஒரு மனிதனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்ட காரணம் அவனுடைய பாவங்கள் தான் சமாதானத்தை கெடுக்கிறதாய் பாதிக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில்
உள்ளத்தில் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்க காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தினபடியினால், ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி இருக்கிறபடியினால், ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து வருகிறபடியினால் உங்களுடைய சமாதானம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை பாருங்கள். சமாதான பிரபு இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் ஒரு பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தாள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று 37வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது அறிய முடியும். தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் வாயினால் ஒன்றும் சொல்லவில்லை, இயேசுவினிடத்தில் எதையும் கேட்கவில்லை. அவளுடைய கண்ணீர் இயேசுடைய பாதத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. அவள் இருதயம் நொறுங்கி அழுது கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது அவள் பாவியான ஒரு பெண். அந்த ஊரில் இருந்த மக்கள், விருந்துக்கு அழைத்திருந்த மனிதன் சொல்லுகிறான், இவள் பாவியான ஒரு பெண், இயேசுவை இவள் எப்படி தொடலாம் என்பதாய் சொல்லக்கூடிய அளவிற்கு பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண். அவள் இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணவும் இல்லை, வாயை திறக்கவும் இல்லை. ஆனால் இயேசுடைய கண்கள் அவளை ஊடுருவி பார்க்கிறது. என்ன சொன்னார்? நீ சமாதானத்தோடு போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவளுடைய பாவம் தான் அவளுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வந்தது. அவருடைய கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், எது அவளுக்கு இன்பத்தை கொடுக்கும் என்று எண்ணி இந்த உலகத்தின் இச்சைக்குள்ளே கடந்து போனாலோ அதே பாவம் அவருடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது. அதே அந்த உலகத்தின் சந்தோஷம் அவருடைய நிம்மதியை கொலைத்து விட்டது. எது தனக்கு இன்பத்தை கொடுக்கும், எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று போனாலோ அதே பாவத்தினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து அவருடைய உள்ள சமாதானத்திற்காக ஏக்கத்தோடு தேட ஆரம்பித்தது. ஐயோ, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் கண்கள் இச்சித்தபடி வாழுகிறேன், என் மாம்சம் விரும்பினபடி வாழுகிறேன், இஷ்டப்படி நான் நடக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே சமாதானம் இல்லை. யார் எனக்கு சமாதானம் தருவார்கள்? இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து சமாதானம் அருளுகிறார். அந்த வார்த்தை இயேசுவின் பக்கமாய் அவளை திருப்பினர். இயேசுவை தேடுகிறாள். இயேசு அந்த வீட்டிலே விருந்துக்காக அமர்ந்திருக்கிறார் என்று. எல்லாரும் இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டார் இருக்கிறாங்க. அவள் போய் இயேசுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. அந்த வீட்டிலிருந்து அவங்க பார்க்குறாங்க, இவள் ஒரு வேசி, இவள் ஒரு பாவத்தில் வாழ்ந்த அநேகருடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவள், எப்படி இயேசுவை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கலாம் என்பதாய் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய இருதயம் உடைந்து தன் பாவத்திற்காக மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்தபடியால் இயேசு சொன்னார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோടെ போ, இனி உன் வாழ்க்கை மாறுகிறது. நீ சமாதானத்தை தேடினாய், நிம்மதியை தேடினாய், உன் பாவம் உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்தது, நான் உனக்கு மன்னிக்கிறேன், சமாதானத்தோടെ போ. இயேசுடைய உள்ளத்தில் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கொடுத்தார். பாவ மன்னிப்பின் சமாதானம். பாவம் இருக்கும் வரைக்கும் சமாதானம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியில் ஒரு சமயம் வந்து ஒரு பொதுக்கூட்டம், அதில் தேவ செய்தி கொடுத்து 3 நாள் கூட்டம் முடிந்து நான் 4 மாவடி போய்விட்டேன். நான் போய் ஒரு 2 நாள் கழித்து தூத்துக்குடியிலிருந்து ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். எனக்கு முன்பின் அவரை தெரியாது. ஊழியக்காரரை பார்க்கணும் நீங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாரும் கேட்டார். அதனால் அவங்க சொன்னாங்க, தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார், உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்லுகிறார் என்று. சரி என்று சொல்லி என்னுடைய அறைக்கு வர சொன்னேன். நான் அதற்கு முன்பு அவரை பார்த்ததே இல்லை. ஒரு துக்க முகத்தோடு வந்திருந்தார். என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன காரியம் பிரதர்ன்னு கேட்டேன். நீங்கள் தான் எனக்கு பிரச்சனை என்ன, நான் என்ன பண்ண உங்களை, நீங்கள் தூத்துக்குடி கூட்டத்துக்கு வந்தீங்கள்ல? ஆமாம், 3 நாள் கூட்டம் நடந்துச்சு. எனக்கு இந்த கூட்டம் பிரசங்காலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்செல்லாம் சர்ச்சுக்கு போகணும், சண்டை போடணும், கமிட்டிக்கு போகணும், திட்டணும், இதுதான் என் வேலை. அதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பிரச்சனை பண்டைக்கு போயிட்டு வரோம், அவ்வளோதான். இந்த கூட்டம் பிரசங்காரெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, நான் என்ன பண்ணணும், எங்கள் போதகர் ஐயா மோகன்லாசன் கூட்டம் நடக்குதுயா, என்னை கொஞ்சம் போய் அதில் விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் போதகர் ஐயாவுடைய வேண்டுதலை மறுக்க முடியாமல் கூட்டத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தேன். பின்னால் வந்து இறக்கி விட்டுட்டு நீங்கள் மேடைக்கு போங்க ஐயா, நான் போகிறேன்ட்டு கிளம்புனேன். அப்போ இவர் என்ன தான் பேசுகிறாரு, இவ்வளோ பேர் உட்காந்து பைத்தியக்காரன் கேட்குறாங்களே,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சிக்கிட்டு அவர் பின்னால் நின்று கேட்டாராம். அவர் சொன்னார், கொஞ்ச நேரம் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன், அதோடு போச்சு. என்னையா போச்சுன்னா, என் நிம்மதியே போச்சு, என் சமாதானமாக போச்சு, என்னால் தூங்க முடியல, இருக்க முடியல. அதுக்கு நான் என்ன செய்கிறது? நீ பாவி, நீ செய்கிறது பாவம், நீ அக்கிரமம் செய்கிறன்னு நீங்கள் பேசின அந்த வார்த்தை திரும்ப 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 உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, 2 நாளாக என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், ஒரே வழி உங்கள்கிட்ட வர்றதானே வந்துட்டேன்னாரு. அவருக்குள்ளே பாவ உணர்வை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். அப்படி நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அப்படி வந்திருந்தார். அப்போ எனக்கு தெரிந்தார் ஆண்டவருடைய பாவத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? சமாதானம் தானே வேணும். ஆமாம், நிம்மதி வேணுங்க, இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்பதாய் சொன்னார். சரி, இயேசு சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நீங்கள் இயேசுக்கிட்ட அறிக்கை இடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஜெபெல்லாம் பண்ண தெரியாதுங்க என்னார். சர்ச்சில் முக்கியமான நாம் கமிட்டிலலாம் இருக்கிறேன். நான் கமிட்டியில் இருக்கிறது சண்டை போட்டு தானே போவேன் சர்ச்சுக்கு. எல்லாத்தையும் திட்டிட்டு சண்டை போட்டு வருவேன், குடிப்பேன், துன்மார்க்கமாக நடப்பேன், வீட்டில் யாருக்கும் அடங்க மாட்டேன், இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அதெல்லாம் பாவம்னு எனக்கு உணர்த்துது. என் உள்ளத்தில் அந்த வேதனை வந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ என்ன செய்யணும்? நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முழங்கால் போட்டோம். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும், அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் என்ன பார்த்து, எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாது பிரதர் அப்படின்னார். சரி, பேசுறது இப்போ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்படியே கண்ணை மூடுங்க. இயேசு நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் கவனிக்கிறார். என்கிட்ட சொன்னதை அப்படியே இயேசுக்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான். எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியல, இந்த பாவ பாரம் அழுத்துது, இயேசுவே நான் அந்த பாவெல்லாம் செய்தேன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஜெபம்னு. அப்படியா? சரி, கண்ணை மூடினார். அப்படியே ஜெபத்தை கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். இயேசுவேன்னு ஆரம்பித்தார். 2 வார்த்தை தான் சொல்லியிருப்பார். சிறு பிள்ளை மாதிரி ஏங்கி ஏங்கி அழுதார், கண்ணீர் விட்டார். நான் எவ்வளோ பெரிய பாவி ஆண்டவர், நான் சர்ச்சுக்கு போனதே சண்டை போடுறதுக்கு தானே, குடிச்சிட்டு வந்து என் மனைவி பிள்ளைகளை கூட நிம்மதியாக இருக்க விடலை, நான் எவ்வளோ பெரிய பாவி. அழுதார். சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஜெபிக்கே தெரியாதுன்னார். தன் இருதயத்தில் எல்லாத்தையும் ஊற்றி ஜெபித்தார். 20 நிமிடம் அழுதிருப்பார். திடீர்னு ஜெபம் பாதியில் நின்று விட்டார். என்னடா அது ஜெபத்தை பாதியில் நிறுத்திட்டாருன்னு சொல்லி அப்போ தான் நான் கண்ணை திறந்து அவரை பார்த்தேன். அப்படி கண்ணிலேருந்து தாரை கண்ணீர் வடிந்து சட்டெல்லாம் நனைஞ்சிருக்குது. என்னை பார்த்தார். என்ன பிரதர்னு கேட்டேன். இல்லை, என் வாயினால் சொல்லுவதற்கு கூசுகிற பாவத்தெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். வெளியே சொல்லவே வெட்கம், அந்த பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பாவம்னு இப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு. என்ன செய்கிறது? நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாவத்தை வெளியில் சொல்ல வேண்டாம், மனதில் இயேசுவே இதெல்லாம் நான் செய்கிறேன், உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்கன்னு இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரி, திரும்ப அழ ஆரம்பித்தார். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். அவருடைய கண்ணீர் அந்த இடத்திலே நனைத்தார். அதன் பிறகு அவர் மேலே கை வைத்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவருடைய கரம் அவரை தொட்டார். முழங்கால விட்டு அவர் எழும்பும்போது அவருடைய முக ரூபமே மாறியிருந்தார். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் பாரெல்லாம் போயிட்டு, என் உள்ளத்தில் இந்த பாரெல்லாம் போயிட்டு, நான் ஒரு புது மனுஷன் ஆயிட்டேன். அவர் சந்தோஷமாய் சொன்ன அந்த சமாதானம், பாவ மன்னிப்பின் சமாதானம், இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அவரை கழுவி சுத்திகரித்து விட்டார். அதுதான் புது மனிதனாய் மாற்றப்பட்டு மகிழ்ச்சியோடு அவர் புறப்பட்டு வந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற பெரிய ஒரு அற்புதம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிற ஒரு பாவம், வெளியே யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு பாவம், உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு பாவம். அந்த பாவத்தை யாரிடத்தில் சொன்னாலும் அதை யாரும் விளங்கி கொள்ள மாட்டாங்க, என்னை அற்பமாக நினைப்பாங்க. இப்படி ஒரு பாவம் ஒரு மனிதன் செய்வானா என்று கூட என்னை அருவருப்பாங்க நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன், நான் உனக்கு மெய்யான சமாதானத்தை தருவேன். அதுக்கு தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். உன்னை மன்னிக்க நான் ஆயத்தம்.
அந்த ஊரே சொல்லுகிறது, இவள் விபச்சார ஸ்திரீ, இவளால் எங்க ஊர் பாதிக்கப்பட்டது, இவளால் எங்களுக்கு அவமானம், எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டது, இவள் எப்படி இயேசுவண்டை வரலாம் என்று சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோടെ போ. யார் வேண்டுமானாலும் எதை சொல்லட்டும், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், நீ சமாதானத்தோടെ போ. அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு பாவத்தை நினைத்து நினைத்து இதை விட முடியலையே, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, என்னையும் இயேசு ஏற்றுக்கொள்ளுவாரா, என் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டாகுமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்றைக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ரெண்டாவது, மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிற இன்னொரு விஷயம், பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மகளே, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அவள் வேதனையோடு வருகிறாள், சமாதானத்தை இழந்தவளாய் வருகிறாள். அவளுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிறாள். இயேசுவினிடத்தில் தேடி வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாள். இயேசு சொல்கிறார், சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. இவளுடைய சமாதானம் எதனால் பாதிக்கப்பட்டது? அவளுடைய வியாதி, நோயின் நிமித்தமாய் அவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தது. 12 வருடம் பெரும்பாடு என்கிற நோயினால் அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமாக அவள் இருந்திருக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு சகோதரி வந்தாங்க. எலும்பு கூட்டுக்கு மேலே ஒரு சேலையை சுற்றினால் எப்படி இருக்கும், அவ்வளவு மெல்லிசா இருந்தாங்க. பேசக்கூட பலன் இல்லை. அவங்க சொன்னாங்க, ஐயா, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி பைபிளில் இருக்குல்ல, அதே மாதிரி நான் கஷ்டப்படுறேன். அவள் 12 வருஷம்தான் கஷ்டப்பட்டா, நான் 15 வருஷத்துக்கு மேலாயிற்று இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறேன். எலும்பும் தோலுமாய், பேசக்கூட பலன் இல்லை. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் நர்ஸாக தான் இருக்கிறேன், ஆஸ்பத்திரியில் தான் பணி செய்கிறேன். ஆனால் இந்த வியாதி 15 வருடமாக என்னை வாட்டி வதைக்கிறது. நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. ஏன் எனக்கு இந்த வியாதி வரணும்? ஏன் நான் பாதிக்கப்படணும்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஒரு வேதனை. 12 வருடம் இவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். 12 வருடம் எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்து பணத்தை செலவு பண்ணி, சொத்துக்களை விற்று, இடங்களை விற்று போய் செலவு பண்ணி ஒவ்வொரு மருத்துவராக பார்க்கிறாள். சொத்துக்களை இழந்துட்டா, ஆனால் சரீரம் சுகமாகவில்லை. எப்படியாவது எனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொத்துக்களெல்லாம் விற்று செலவு பண்ணி பார்த்தும் கூட சுகமுண்டாகவில்லை. எவ்வளவு பெரிய பாதிப்பு யோசித்து பாருங்கள். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட யார் எனக்கு சுகம் தருவாங்க? நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் நான் கழிக்கிறேனே, யார் எனக்கு சுகம் தருவாங்க? ஊர் மக்கள் வேறு, இது தீட்டான வியாதி. இந்த வியாதி உள்ளவங்க தொட்டாது தீட்டு. உன்னை யாராவது தொட்டா தீட்டு. யாரும் பக்கத்தில் வந்து பேச மாட்டாங்க, தூரத்தில் நின்று பேசுவாங்க. என்னால் அது தீட்டான வியாதியாக அந்த நாட்களிலே கருதப்பட்டது. அதனால் அவருடைய மனம் உடைந்து போனது. என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, என் பக்கத்தில் வந்து எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. எல்லாத்தையும் நான் இழந்து போய்விட்டேன். வியாதியும் என்னை விட்டு போகவில்லை, அந்த வியாதியும் என்னை சரீரத்தை வாதித்து கொண்டிருக்கிறது. நிம்மதி போய்விட்டது, சமாதானம் போய்விட்டது. ஒரு வியாதி வரும் பொழுது சமாதானம் பாதிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டு விட்டால் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. நான் வியாதிப்பட்ட போது, இருதயம் வீங்கி கால் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையான போது, என் குடும்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு சந்தோஷமான பேச்சு இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு கான்வர்சேஷன் இல்லை. ஏன்னா நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. எங்கள் அம்மா துக்க முகம், எங்கள் அப்பா துக்க முகம், என் உடன் பிறந்த சகோதரர்கள் துக்க முகம். என்ன நடக்குமோ, மரணம் சம்பவிக்குமோ, இந்த வியாதி வந்து விட்டதே, எவ்வளோ பணம் செலவு பண்ணி சுகமாக்க முடியலையே. என் குடும்பமே சோகமாகிவிட்டது. பல மாதங்கள் அந்த நோய் படுக்க நீள அந்த நாட்கள் கடந்து செல்ல குடும்பமே ஒரு மரண வீடாய் மாறிவிட்டது.
மகன் சாக கிடக்கும்போது ஒரு தாய் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? மகன் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும்போது தகப்பனார் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான பேச்சு கூட இல்லை, எல்லாம் போய்விட்டது. சமாதானம் பாதிக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறார். கேன்சரா, ஆஸ்துமாவா, ஆத்தரைட்டிஸா, அல்லது இருதயம் பாதிக்கப்பட்டுட்டுன்னு சொல்கிறாங்களா? ஏதோ ஒரு நோய் உங்களுடைய தாக்கினதுனால நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ராத்திரிலாம் தூங்க முடியல, நினச்சி 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 கலக்கம், பயம், வேதனை. அன்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கள் சுகமாக இருக்கும்படிக்குத்தான் நான் இந்த கூட்டத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். நான் என் சமாதானத்தை உனக்கு தருவேன். நான் உன்னை சுகமாக்கி சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். கூடன்குளம் ஒரு ஊருக்குள்ள கூடன்குளம், அங்கிருந்து ஒரு தாயார் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு மகள், அந்த மகள் பிறக்கும் பொழுதே அவளுடைய ஒரு கால் 2 இன்ச்சு கட்டையாக இருந்தது. பாருங்கள், அந்த சகோதரியுடைய பெயர் பிரின்சஸ் என்பர். அவங்களுடைய 2 இன்ச்சு அவளுடைய கால் கட்டையாக இருந்ததுனால நொண்டி தொண்டி தான் அந்த மகள் நடப்பாள், சரிந்து தான் நடப்பாள். ஒரு காலை விட ஒரு கால் 2 இன்ச்சு கட்டையாக இருந்தால் இப்படி நேராக நிற்க முடியாது, சரிந்து தான் நிற்கணும். நடக்கும்போது சரிந்து நடப்பாள். எத்தனையோ ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. என் பிள்ளையை சரியாக்கின பெண் பிள்ளை, ஒரு பெண் குழந்தை இப்படி சரிஞ்சு நடந்தால் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுது? எத்தனையோ ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. இது பிறவிலேயே உண்டான பாதிப்பு, பிறவி குறைபாடு, ஒன்றும் செய்ய முடியாது. 2 இன்ச்சு கால் கட்டையாக இருக்குது, அது எப்படி நீட்ட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று தான், செருப்பில் 2 அங்குலத்தில் ஷூவில் நீங்கள் உயரமாக ஹீல்ஸ் வச்சு போட சொல்லுங்கள், அப்போ 2 ஈக்குவலாக இருக்கும். வேறு வழி கிடையாது. அதனால் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அவளுக்கு என்ன ஸ்பெஷலாக ஷூ ஆர்டர் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க, வாங்கி வச்சுருந்தாங்க. அதை போட்டு கொண்டால் தான் நேரம் நடக்க முடியும். 24 மணி நேரம் ஷூ போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? வீட்டுக்கு வந்தவுடனே கழட்டி போடணும். சரிந்து நடப்பாள். அதனால் அவருடைய சரீரத்தில் பல பாதிப்புகள், மனதிலே பாதிப்பு தான் அதிகம். எல்லாரும் கிரவுண்டில் விளையாடுவாங்க, இவளால் விளையாட முடியாது. என்னால் வேகமாக ஓடினால் நடந்தால் அவருடைய சரீரம் பாதிக்கப்படும். அவள் உட்கார்ந்திருப்பாள். 15 வயது ஆகிவிட்டார், இளம் வாலிப வயது. பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? மகளை பார்க்க பெற்றோருக்கு துக்கம். என் பிள்ளையுடைய எதிர்காலம், என் பிள்ளை துக்கமாகவே இருக்குது. எந்த ஒரு பொது இடத்திற்கும் போக அவளுக்கு விருப்பம் இல்லை. நான் இப்படி குறையாக பிறந்துட்டேனே, எனக்கு இப்படி ஒரு குறை இருந்து விட்டதே. அவருடைய மனதில் ஒரு பாதிப்பு, அதை பார்த்து தாயினுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு. சரியே படுத்த முடியாது, இது பிறவி குறைபாடு, அவ்வளவுதான். அப்போ தான் இந்த ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சி டிவியில் வந்ததை பார்த்துருக்குறாங்க. அநேகர் வந்து சுகம்பத்தை சாட்சி சொன்னதை கேட்டவுடன் அந்த தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் எழும்ப ஆரம்பித்தார். பிறவி குறைபாடாக இருந்தால் என்ன? பிறவி குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்தார், பிறவி சப்பானிகளை இயேசு நடக்க பண்ணினார். அப்படியானால் பிறவி குறைபாட்டையும் இயேசு குணமாக்க முடியும் என்ற விசுவாசம் அந்த தாய்க்குள்ளே துளிர்விட ஆரம்பித்தார். ஒரு நாள் இந்த சாட்சியெல்லாம் பார்த்துவிட்டு இதே மாதிரி அற்புதத்தை இயேசு ஏன் என் மகளுக்கு செய்யக்கூடாது? அப்போ நான் சொன்னேன், ஊழியக்காரனை தேடாதுங்க, இயேசுவை தேடுங்க. ஊழியக்காரனை தேடி போகாதுருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற இயேசுவை நீங்கள் கூப்பிட பழகுங்க. வீட்டில் தான் இருக்கிறார் இயேசு. எங்கே இருக்கிறார்? 4 மாடியில் இருக்கார்? இல்லை, இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமில் மரித்து உயிர்த்தெழுந்தார், அங்கே இருக்கிறார் இயேசு. இயேசு கிறிஸ்துக்கு புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. இயேசு எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், உலகம் முழுவதில் வியாபித்திருக்கிற தேவன். உங்கள் வீட்டில் இருப்பார், உங்கள் வீட்டில் இருப்பார், உங்கள் வீட்டில் இருப்பார், உங்கள் வீட்டில் இருப்பார். எல்லா இடமும் வியாபித்திருக்கிறவர் இயேசு.
அவரை தேடி நீங்கள் நெடுதூரம் பிரயாணப்பட அவசியமில்லை. உங்களை வரித்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுடைய சரீரத்தை காயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. என்னால் அவர் தகப்பன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு அவரிடத்தில் போய் உங்களை கீறி கொண்டு ரத்தம் வடிய வடிய நிற்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று விசுவாசம். எங்க வீட்டில் இப்ப இயேசு இருக்கிறார், நான் கூப்பிட்டா எனக்கு பதில் தருவார் என்பது விசுவாசிங்க போதும். ஏன் ஜெபத்தை கேட்பார், ஏன் ஜெபத்துக்கு பதில் தருவார், நான் கூப்பிட்டு அற்புதம் செய்வார் என்பது விசுவாசிங்க. உங்க வீட்டில் வியாதியோடு யார் இருந்தால் அவங்க மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு சொன்ன போது அந்த தாய்க்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. நடக்க முடியாத, அதாவது 2 இன்ச்சு கால் கட்டையான அந்த மகள் பக்கத்தில் இருந்தாள். காலில் கை வைத்து அந்த தாயார் ஜெபித்தாங்க, இயேசுவே நீங்கள் என் ஜெபத்தையும் கேட்கிற தேவன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் பிள்ளையனுடைய கால் 2 இன்ச்சு வளரணும், 2 காலம் ஒரே மாதிரி இருக்கணும், நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்சாங்க. அந்த நிமிஷம் 2 இன்ச்சு கால் வளர்ந்து விட்டது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். 2 இன்ச்சு வளர்ந்து விட்டது. எளிமை நின்றா ஒன்று போல இருக்குது, நடந்தா ஒன்று போல நடக்கிறாள். எப்படி 15 வயது வரைக்கும் அந்த 2 இன்ச்சு கட்டாய இருந்த கால் இப்பொழுது 2 ஒன்றாகிவிட்டது. மருத்துவத்தால் குணமே ஆக்க முடியாது, காலை நீட்டெல்லாம் முடியாது என்று சொன்னவர்கள் இயேசுவாலே முடியும். அந்த மகளை அழைத்து கொண்டு 4 மாடி வந்திருந்தாங்க. அந்த தாயாரை நான் பார்த்தேன், அந்த மகளை நான் பார்த்தேன், அவருடைய கால்களை நடப்பதை நான் பார்த்தேன். 2 இன்ச்சு வளர்ந்து விட்டது ஒரு நிமிஷத்தில். யார் ஜெபம் பண்ணினது? மோகலாச ஜெபம் பண்ணாரா? இல்லை. யார் ஜெபம் பண்ணினது? பெரிய ஊழியக்காரன் ஜெபித்தாரா? இல்லை. யார் ஜெபம் பண்ணினது? பெரிய தீர்க்கதரிசி ஜெபித்தாரா? இல்லை. அந்த ஏழை தாயாருடைய ஜெபத்தை கனப்படுத்தி இயேசு அந்த அற்புதத்தை செய்தார். என்னால் அவர் பட்சபாரம் உள்ள தேவன் அல்ல. உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். நீங்கள் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கனப்படுத்தி அவர் அற்புதம் செய்வார். உனக்கு என்ன பிரச்சனை மகளே? என்ன வியாதி? உனக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நான் உன்னை குணமாக்குவேன். உன்னுடைய சமாதானத்தை பாதிக்கிற அந்த நோய் இன்றைக்கு உன்னை விட்டு விலகும். இன்றைக்கு சுகம் வந்துட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த தாய்க்கு யோசித்து பாருங்க, 15 வருஷமுடைய மனதை அரித்து கொண்டிருந்த காரியம், அந்த மகளை பார்க்கும் போதெல்லாம் துக்கப்பட்டு வேதனைப்பட்ட அந்த தாயினுடைய உள்ளம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறது. அதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களை குணமாக்க, உங்களை மகிழ பண்ண. இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க போகிறோம். எந்த வியாதியானாலும் உங்களுடைய சரீரத்தை விட்டு விலகித்தானாக வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நோய்களை உங்களை விட்டு மறைந்துதான் ஆக வேண்டும். அவர் உங்களுடைய நோய்களை உங்களை விட்டு விலக்கி போடுவார். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது இன்றைக்கு இந்த இடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் சுகமாக்கி மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அனுப்புவேன். கடைசியாய் 3வதாய் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற இன்னொரு விஷயம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று சீஷரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அவனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு அறை கதவை மூடி உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதனால் சமாதானம் பாதிக்கப்பட்டது? பயம். அவர்கள் பயந்து அறை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பயம். ஒரு பயமுடைய சமாதானத்தை பாதித்து விட்டது. இயேசுவையே கொலை செய்து விட்டார்கள் இந்த மத தலைவர்கள், நம்மையும் விட்டு வைப்பார்களா, நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்ற பயம், மனிதர்களை குறித்த பயம். இயேசுவையே சிலுவையில் அறைந்து கொடூரமாய் கொண்டவர்கள் நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்கிற மரண பயம். எருசலேமிலிருந்து தப்பித்து கலிலேயாவுக்கு போனாலும் இனிமேல் எப்படி நம்ம வாழ போகிறோம்?
இந்த இயேசுவை நம்பி படகை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்தோம். 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தோம். இப்பொழுது அவர் மரித்து அவரை அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. இனி எப்படி வாழப் போகிறோம், என்ன செய்வது, எப்படி செய்வது? எதிர்காலத்தை குறித்த பயம், மனிதரை குறித்த பயம் ஒரு பக்கம், மரண பயம் ஒரு பக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு பக்கம். சீஷருடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, உள்ளத்திலே ஒரு பயம் ஆட்கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறாங்க. வெளியே போவதற்கு பயம். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றார். உங்களுக்கு சமாதானம், ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உயிரோடு இருக்கிறேன். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், பயம் விலகினது. அவருடைய உள்ளத்தில் சமாதானம், உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. மனிதர்களை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம். சிலருக்குள்ளே மரண பயம், மரணம் வந்து விடுமோ, மரணம் நேர்ந்து விடுமோ என்கிற பயம். சிலருக்குள்ளே எதிர்காலத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன செய்வது, அடுத்த நாளுக்கு என்ன செய்வது, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வது, இந்த மாதிரி காலங்கள் கொடூரமாய் போய்கொண்டிருக்கிறது. எப்படி வாழப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தை குறித்த பயம். வியாபார நஷ்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எழும்பிக் கொண்டிருக்கிறது. வேலை போய்விடுமோ, வியாபாரம் நிற்குமோ நிற்காதோ, நிலைக்குமோ வளருமோ வளராதோ தெரியாத ஒரு பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம். ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிறது. தேவைகளை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. தூங்க முடியல, பயம். நிம்மதியாக இருக்க முடியல, பயம். இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதருங்க, உங்களுக்கு சமாதானம். நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன் பயப்படுகிறீர்கள்? மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நான் உங்களுக்கு இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாத்தான் ஏதாவது ஒரு விதத்தில் பயப்படுத்தி நம்முடைய நிம்மதியை அழித்து, நம்முடைய சமாதானத்தை கெடுத்து, தூக்கத்தை கெடுத்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முயற்சி பண்ணுகிறான். ஒவ்வொரு பயத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி மனிதர்களுக்கு இந்த பயத்தை உண்டாக்குவது பொல்லாத பிசாசு. மரண பயத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து கிரியை செய்வது ஒரு மரண ஆவி. மரண பயத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி. ஏதோ ஒரு பயம். சிலருக்கு காரணமே இல்லாமல் பயம். ஏன் பயப்படுறீங்க? காரணமே தெரியல, பயமாக இருக்குது சொல்லுவார்கள். ஒரு சமயம் ஒரு நண்பர் வந்தார். பிரதர், கடன் வாங்கி நான் வீடு கட்டிட்டேன், கடனை திருப்பி செலுத்தணும். கடன் கொடுத்தவங்க பொறுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே கூட இன்னி இப்போ ஃபோன் பெல் அடித்தாலே இருதை வேகமாக துடிக்குது. அப்படியே பயம் அந்த ஆட்கொள்ளுது, வேகமாக துடிக்குது. எந்த கடன்காரன் கூப்பிடுவானோ என்கிற பயம். யாராவது இந்த கதவை தட்டினா கடன்காரங்க வந்திருக்காங்களோ அப்படின்ற பயம். ஓடி ஒளிந்து கொள்ளுகிறேன். ஒரு நிம்மதியாக சமாதானமாக இருக்கவே முடியலை. கடன் பிரச்சனை உண்டாக்குகிற பயம். பெரம்பலூர் என்கிற இடத்திலிருந்து ஒரு வாலிப மகள் ஒரு அனுபவத்தை எழுதியிருந்தாள். 2 வருஷமாக அவளுக்கு இருந்த ஒரு போராட்டம். சில காரியம் வினோதமாக இருக்கிறது, நம்ப முடியாததாக இருக்கான்னு அது உண்மை. அவள் சொல்லியிருந்தாள், ஒரு பொல்லாத ஒரு அசுத்தாவி உருவம் வந்து அவளுக்கு முன்னால் நிற்குமா, அவள் பக்கமாக கடந்து போய்கொண்டே இருக்கும். ஐயோ, அதை பார்த்தாலே ஒரு பயம் திகில் உள்ளத்தில் உண்டாகும். அது ஒரு பெண் உருவம் அப்படியே நடந்து கொண்டு இருக்கும். பயப்படுவாள், அப்படியே கலங்குவாள். அவங்க அம்மாட்ட சொன்னா, எங்கே பிசாசு இருக்குது, உன் கண்ணுக்கு தான் எதோ தெரியுது, நீ ஏதோ உனக்கு சரியில்லை. அந்த குடும்பத்தில் யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை, இவளுக்கு மட்டும்தான் அது தெரிகிறது. அதனால் குடும்பத்தார் யார் இவ சொல்லுவதை நம்பவில்லை. எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் அப்படி என்ன இருக்குது? இவ கண்ணுக்கு மட்டும் அந்த ஆவி தெரியும். இவளை மட்டும் அதை பயப்படுத்தி கொண்டே இருக்கும். ராத்திரி வந்துட்டா தூங்குவதே இல்லை, சொன்னால் தூங்குவதே இல்லை. இரவெல்லாம் பயந்து உட்கார்ந்துருப்பேன். இரவு வந்துட்டாலே ஒரு பயம் வந்து ஆட்கொள்ளும். அது பேசிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் என் காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவி பேசும், சொல்லும், கண்டதையும் பேசும், அருவருப்பானதை பேசும். அதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சா கூட தடுக்க முடியலை. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், குடும்பத்தாட்ட சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ சரியில்லை, உனக்கு நீ மென்டல் ஆகிட்ட, உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு என்னை பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. அதனால் நான் இதை நினச்சி டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தத்துக்குள்ளாகி நானாகவே பேசி கொண்டிருப்பேன். என்னை என்கிட்ட பேச யாரும் முன் வரவில்லை.
நான் சொல்கிறதை நம்ப யாரும் முன் வரவில்லை. எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை வினோதமானது. எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த உருவம் தெரிகிறது, அந்த குரல் கேட்கிறது, அது என்னை இப்படி பேசுகிறது. மரண பயம் எனக்குள்ளே நானாக பேசிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவள் மாதிரி ஆகிவிட்டேன். இப்போ யார் இதை புரிந்து கொள்ளுவாங்க? யார்கிட்ட வேதனை சொல்லுவது? யார் எனக்கு இந்த பயத்தை, இந்த விடுதலை கொடுப்பாங்கன்ன போது தான் டிவியில் நீங்கள் பேசுகிறதை எனக்கு ஒருவர் சொன்னாங்க. அதை போய் கேட்கலான்னு நான் கேட்க ஆரம்பித்த போது எனக்கு ஒரு தெளிவு உண்டானது. இது ஒரு பிசாசு, இது ஒரு அசுத்தாவி. அதுதான் என்னை பயப்படுத்தி டிப்ரெஷனுக்குள்ளாக்கி என்னை கொல்ல முயற்சிக்கிறது. இயேசுதான் எனக்கு விடுதலை தரணும். அவள் சொன்னால், நான் டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு, இயேசு எங்கள் அம்மா என்னை புரிந்து கொள்ளலை, எங்கள் அப்பா என்னை புரிந்து கொள்ளலை, என் குடும்பத்தில் யாருக்குமே நான் கஷ்டம் தெரியல, நான் சொல்லுறது அவங்களால விளங்கி கொள்ள முடியல, நான் மரண பயத்தில் தினந்தோறும் செத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் என்று இயேசுவே என்னை கூப்பிட்டாள். அவ்வளவுதான். எப்போ இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிட்டாள், ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினார். அந்த அசுத்த ஆவி வீட்டை விட்டே விலகி ஓடினார். அந்த நிமிஷத்தில் அவளுக்கு ஒரு தெளிவு உண்டானது, விடுதலை உண்டானது, ஒரு அற்புதமான விடுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அன்றைக்கு இரவிலிருந்து நிம்மதியான உறக்கம், சமாதானம். அவள் எழுதியிருந்தாள், இப்போ நான் நிம்மதியாக சமாதானமாக இருக்கிறேன், இயேசு எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து விட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வினோதமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவங்களால் அதை விளங்கி கொள்ள முடியாது. இப்படிலாம் நடக்குமா, இப்படி இல்லாமல் சம்பவிக்கும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் பொல்லாத பிசாசு, ஆண்டவர் சொன்னாரை, திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. அந்த பொல்லாத பிசாசை வினோதமான காரியங்களை செய்து இன்றைக்கு மனிதர்களை வேதனைப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து பயத்துக்குள்ளே அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உனக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத பிசாசை நான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்த போது என் காலின்களை நசுக்கி போட்டு விட்டேன். அந்த இயேசுடைய நாமத்தை சொன்னாலே பிசாசை நடுங்குவான். அந்த இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு விடுதலை, பயத்தில் இந்த விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் என்ன? உங்களுடைய பாவம், உங்களுடைய வியாதி, அல்லது ஒரு பயம், இந்த பிசாசினால் உண்டாகிற ஒரு கலக்கம், எதனால் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு? இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை என் மீது வந்தது. ஏசாயா 53:5 நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவர் சிலுவைக்கு சென்றதற்கு காரணம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அதற்குத்தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். கொலைசேர் 1:20 இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினார், சமாதானத்தை அவர் உண்டாக்கினார். அவருடைய ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் பிசாசின் கிரியைகளை அழித்து, பொல்லாத பாவத்தின் வல்லமைகளை அழித்து, சாபத்தினுடைய கிரியைகளை அழித்து, மெய்யான ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்கும் பொழுது பாவம், வியாதி, பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு முழுமையான சமாதானம், தேவ சமாதானம், ஒரு டிவைன் பீஸ் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் தருவார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். இதுதான் நீங்கள் விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்கள். தேங்க்யூ லார்ட். ஒரு நிமிஷம் என்னை கவனியுங்கள். இன்றைக்கு இயேசுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறார். என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் மகனே, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் மகளே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்கள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் பாதிக்கப்படுது. நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன், என் வீடு நரகமாக இருக்கிறது, ஒரு நிம்மதியே இல்லை. எனக்கு ஏன் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது, சமாதானமே இல்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, ராத்திரிலாம் தூக்கம் வரலை,
நினைத்து 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 துக்கம். ஒரு நிம்மதியான வாழ்க்கையே எனக்கு இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நீ நிம்மதியாக சமாதானமாக இருக்கத்தானே சிலுவையில் இன்னொருக்கு ஒப்பு கொடுத்தேன். உனக்காகத்தானே. நீ சமாதானமாக நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நீ நிம்மதியாக தூங்கி எழும்பணும். ஒரு நிம்மதி, ஒரு இருதயத்தில் அந்த தேவ சமாதானம் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் சிலுவையில் என்னையே இன்னொருக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த சமாதானத்தை இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். உன்னை பாதித்திருக்கிற விஷயம் ஒருவேளை உன்னுடைய பாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், மதுபானம், போதை வஸ்துகள், ரகசிய பாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், பகைகள், வைராக்கியங்கள், ஏதோ ஒரு பாவம், அநீதியான செயல், லஞ்சம், ஊழல், அநியாய சம்பாத்தியம், ஏதோ ஒரு பாவம் உன்னுடைய மனசாட்சியை வாதிக்குது, உன்னுடைய சமாதானத்தை கெடுக்குது. உன்னுடைய கோபம், எரிச்சல், அன்பற்ற தன்மை, மற்றவர்களை உன்னுடைய வாயின் வார்த்தையினால் காயப்படுத்திட்டீங்களே, அந்த பாவம் உன்னுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது உடனே அவர் இரக்கம் செய்வார். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, உங்கள் இரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்க. முதலாவது பாவ மன்னிப்பின் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் அற்புதங்களை பெற முடியும். பாவத்தை வைத்துக்கொண்டே சுகத்தை பெற முடியாது, பாவத்தை வைத்துக்கொண்டே ஆசீர்வாதத்தை பெற முடியாது. முதலாவது உடைய இருதயம் கழுவப்படணும். உடைய குற்ற மனசாட்சி நீங்கும்படி மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி அதை நோக்கி பாருங்கள். உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கிற கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, உம்முடைய சிலுவைக்கு அருகிலே நான் வருகிறேன். உம்முடைய இரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும். என் கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், என் பெருமைகள், பொறாமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பகைகள், என் மதுபானம், என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த பாவ கிரியைகள் விடவும் முடியவில்லை, நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை. இந்த பாவத்தை விடவும் எனக்கு பலன் இல்லை, ஆனால் நிம்மதியாகவும் இருக்க முடியலை. எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் இரத்தத்தினாலே எனக்கு கழுவுங்க. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே, என் பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க. இன்றைக்கோடு இந்த பாவம் ஒளிந்து போகட்டும். உங்க இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்திருங்க. என் உள்ளத்தில் இந்த ஆத்மா அமைதி, இந்த மெய்யான உங்க சமாதானத்தை தாங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. யார் யாருடைய உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இல்லையோ, பாவம் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, பாவத்தை அறிக்கையிட்டு ஜோமனுங்க, ஜோமனுங்க. வாயை திறந்து இயேசுவே மன்னியும், இயேசுவே கழுவும், இயேசுவே பரிசுத்தப்படுத்தும், இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும். இயேசுவே, மெய்யான சமாதானம், அந்த ஆத்ம அமைதி எனக்கு வேண்டும். உம்முடைய சமாதானம் எனக்கு வேண்டும். இயேசுவின் சமாதானம் எனக்கு வேண்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்க வரணும், என் வாழ்க்கையில நீங்க வரணும், என் குடும்பத்துக்குள்ள நீங்க வரணும். நீங்க வந்துட்டா எனக்கு சமாதானம் வந்துருமே. உங்க ரத்தம் என்னை கழுவி விட்டால் சமாதானம் கிடைச்சிருமே. எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்னை கழுவ வேண்டுமே. சிலுவைக்கு முன்னாலே நின்று ஜோமனுங்க, ஜோமனுங்க. 2 நிமிடம் கர்த்தர் உங்களுக்கு நேரம் தருகிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைக்காதுங்க, மறைக்காதுங்க. அறிக்கையிட்டு ஜெபம்னுங்க. இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், இனிமேல் இந்த மதுபானம் வேண்டாம், இனிமேல் இந்த போதை வஸ்துகள் வேண்டாம், இனிமேல் இந்த லஞ்சம் வேண்டாம், அநியாய சம்பாத்தியம் வேண்டாம். இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த இருதயம் வேண்டும். கேளுங்க, கேளுங்க. மன்னிங்க, மன்னிங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்க. ஜெபிக்கிற யாவரும் இன்றைக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க.